ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வந்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான லைவ். இன்னைக்கு நாம் பேச போகிறத கேட்டு தாவேக்காவில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். டிஎம்கேக்காரங்க கொஞ்சம் சந்தோஷம் கூட படலாம். ஆனால் லைவ் முடியும் போது 2 பேருமே கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஆரம்பிப்போமா? கமெண்ட்ல நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த லைவை மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு லிஸ்ட் இப்போ தமிழ் சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தாவேக்காவின் ஜூன் மாத சாதனை வெறும் 30 நாட்கள். ஜூன் மாத சாதனை ஒரு 15-16 பாயிண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியா முழுவதுமாக போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா வைரலாக இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் கடைசியில் ஒரு வரி இருக்கு. காமராஜரின் ஆட்சிக்கு இணையான தாவேக்கா, முக்கியமாக சிஎம் விஜய் அவர்களின் ஆட்சி அப்படின்னு. காமராஜர், அதாவது 60 நாள் அரசாங்கத்துக்கு, இப்போ 70 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். we are losing track of it. 60-70 நாள் அரசாங்கத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கம்பேரிசன் இருக்கு. இன்னைக்கு நாம் அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு பாயிண்டா ஆடிட் பண்ண போறோம். ஒரு அரசு வந்து 2 வருடங்கள் அரசியல் கட்சியாக இருந்த ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அலை தான். நிறைய பேரும் இது எப்படி ஒரு வேவ், இது எப்படி ஒரு அலை, அது எப்படி அலை இல்லைன்னு தான் நம்ம வாதாடுறோம். ஏன்னா 108 சீட்டு கிடைச்சதுனால அது ஒரு அலை இல்லை அப்படின்னு மிகப்பெரிய தலைவர்களே, அரசியல் தலைவர்களே பேசுறது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்சி வந்து 2 வருடங்கள் இருந்து, அதுவும் இவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உட்பட, சினிமா நடிகர், அரசியல் தெரியாது, இவர் என்ன பெரிய சமுதாய தொண்டு செஞ்சுட்டாரு, அரசியல் களத்துல இவர் எங்க போராடி இருக்கிறாரு, அப்படி எல்லா பேச்சுக்கும் மேல 2 வருடங்கள் இருந்து பணம் கொடுத்த கட்சிகளும் இருக்கு, பணத்தை தவிர வேற விஷயங்கள் செஞ்ச கட்சிகளும் இருக்கு, 60-70 வருடங்கள் வரலாறு இருக்கக்கூடிய கட்சியும் இருக்கு, 300 கோடி 400 கோடி என பேரம் பேசிய கட்சிகளும் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சி வந்து 108 சீட்டு மெஜாரிட்டியில வருது, அது அலை இல்லையா? ஸோ மூத்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்க அப்படி பேசும்போது அது அவர்களுடைய அனுபவம் இல்லாத சுயநல அரசியல் தன்மையை தான் காட்டுது. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். நாம இன்னைக்கு இந்த ஜூன் மாதத்துல மட்டுமே 60 நாட்களான ஒரு அரசாங்கம் கடந்த ஜூன் மாதத்துல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கு அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு பாயிண்டா ஆடிட் பண்ண போறோம். ஒரு கோர்ட் ஜட்ஜ் மாதிரி. இதுல பாரபட்சம் கிடையாது, யாரு எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு கூட கிடையாது. சரியா? இந்த லிஸ்ட்ல ரெக்கார்ட்ல நிக்கிற உண்மை எது பாதியான உண்மை, எது முழுமையான உண்மை, எது சும்மா பேச்சு அப்படின்னு 3யுமே இன்னைக்கு பிரிச்சு நான் காட்ட போறேன். ஏன் இதை பண்றேன் அப்படின்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ்நாட்டில் ஒரு தப்பான நம்பர் சுத்திக்கிட்டே இருந்தா அது தமிழ்நாட்டு மக்களையே ஏமாத்துற மாதிரி, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாத்துற மாதிரி. உண்மை மட்டும்தான் ஒரு ஆட்சியின் உண்மையான பலம் அப்படிங்கிறத நாம எல்லாருமே ஒத்துக்கணும். 2வதாக, தப்பாக வலம் வரக்கூடிய பாயிண்ட்ஸை அதை நாம சொல்றோம், நாமளே அதை கரெக்ட் பண்ண போறோம். 3வதாக தான் இந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி கம்பேரிசனுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ. எந்த மாதிரி ஆட்சி நடந்தா, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்தா அதை நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு கம்பேர் பண்ண முடியும், அது உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் இருங்க. இந்த செக்மெண்ட்ல ஒரு ஓட்டிங் வைக்க போறேன் நான். இந்த வீடியோ முடியும் போது உங்க எல்லாருக்காக ஒரு ஓட்டிங் வைக்க போறோம். அந்த ஓட்டிங்ல நாம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு லைவ் உடைய மிகப்பெரிய ஹைலைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உண்மையான சாதனை பக்கம் பார்ப்போம். மே 10ஆம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஃபைல் 200 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. செகண்ட் ஃபைல் சிங்கப்பெண் படை. 3வதாக போதைப் பொருள் டாஸ்க் ஃபோர்ஸ். பதவியேற்ற ஒரு சில நிமிடங்களில் 3 ஆர்டர். திஸ் இஸ் கால்டு ஸ்பீட். என்ன கேட்டா இது ஸ்பீடுன்னு கூட சொல்ல முடியாது. திஸ் இஸ் கால்ட் ரியல் ஆக்சிலரேஷன். ஏன் ஸ்பீடு இல்லை, இது ஆக்சிலரேஷன் நான் ஏன் சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா உங்க வீட்டில் சயின்ஸ் படிக்கிற உங்க பசங்க கிட்ட, குழந்தைங்கிட்ட போய் கேளுங்க. இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எஸ்கே அவர்கள் இது ஸ்பீடு கூட கிடையாது, இது ஒரு ஆக்சிலரேஷன், மிக நுணுக்கமான ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் ஸ்பீடுன்னு சொல்லாம ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்றாருன்னு உங்க வீட்டில் இருக்க சயின்ஸ் படிச்ச குழந்தைங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு இதுல போடுங்க. கண்டிப்பாக கடைசியில் அதை பற்றி நானும் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஸோ அந்த முதல் கையெழுத்து மிகப்பெரிய சாதனை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஒத்துக்கணும். ஒத்துக்காதவங்க சுயநலவாதிகள். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி. மே 10ஆம் தேதி சைன் பண்ண அந்த 3 ஃபைல்ஸுமே
ஒரு ட்ரெய்லர் மாதிரி. படம் ஜூன் 5ஆம் தேதியில தான் ஆரம்பிச்சது. டாஸ்மாக் அரசாங்கமே வெளியிட்ட கணக்க பாருங்க. டாஸ்மாக் உடைய சப்ளை செயினுக்குள்ள மாசம் மாசம் ஆல்மோஸ்ட் 102 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல இன்ஃபார்மலா வசூல் ஆகிக்கிட்டு இருந்தது அப்படின்னு அரசாங்க ரிவ்யூ சொல்லிச்சு. மாதம் 102 கோடி ரூபாய், ஒரு மாதம் 102 கோடி ரூபாய். ஆமா, உங்க காதுல கேட்கறது கரெக்ட் தான், நீங்க கனவு காணல. 5 வருடத்துல எவ்வளவு பணம்? 1600 கோடிக்கு மேல அப்படின்னு எஸ்டிமேட் சொல்லுது. ஒவ்வொரு பாட்டில் பாக்ஸுக்கு மேல எக்ஸ்ட்ரா 10 ரூபாய், 20 ரூபாய், 40 ரூபாய் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தெளிவா சொல்றேன் கேளுங்க. இது பாட்டிலுக்கு மேல உள்ள 10 ரூபாய் கிடையாது. பாட்டில் பாக்ஸஸ்ல இருக்கிற அதுக்கு மேல இருக்கக்கூடிய 10 ரூபாய், 20 ரூபாய், 40 ரூபாய்ன்னு 1600 கோடி ரூபாய். டெய்லி ஆல்மோஸ்ட் 1 கோடி பாட்டில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அங்க எங்கேயுமா மூவ் ஆகுது, நகர்வாகுது. நீங்களே கணக்கு போடுங்க. இவங்க எப்படித்தான் இல்லைன்னு இந்த ஊடக அடிமைகளை பயன்படுத்தி அப்படியெல்லாம் நாங்க பார்ட்டி ஃபண்டுன்னு எதுவுமே கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாலும், நான் சொல்றேன், இந்த 1600 கோடி ரூபாய் 5 வருடத்திற்கு பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல கடந்த 10-15 வருடமாக தமிழ்நாட்டில் இவங்க அடிச்சது 100% உண்மை. இவங்க எத்தனை பெரிய கொத்தடிமைகளை வச்சு, முக்கியமாக ஊடகத்தை பயன்படுத்தி, அதெல்லாம் இல்லை, பிஹெச்டி படிச்சு, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிஹெச்டி படிச்ச ஒரு மனுஷன் ஊடகத்துல ஒரு பத்திரிகையாளராக இருந்து இப்படிப்பட்ட அசிங்கமான பொய்களை, உடம்புல மானோ ரோஷம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம பேசுறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, நீங்க தெளிவாக பாருங்க. ஒரு சும்மா படிக்காதவன், அல்லனா ஒரு 12th முடிச்சவன், அல்லனா ஏதோ ஒரு பேசிக் டிகிரி படிச்சவன் அப்படி கிடையாது. 5 வருடமோ 6 வருடமோ கஷ்டப்பட்டு தீசிஸ் போட்டு, சரியா, ஒரு வைவா போட்டு பாஸ் பண்ணி ஒரு பிஹெச்டி கிளியர் பண்ண ஒரு நபர் உண்மை எது பொய் எது அப்படி, அதாவது காலம் காலமாக நான் ஒரு திமுக கொத்தடிமை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பொதுமக்கள் கிட்ட தவறான பேச்சுக்களை பேசுறாங்க. ஸோ இவங்க எப்படித்தான் இல்லைன்னு சொன்னாலும் அந்த 1600 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது உண்மை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிஸ்டத்தையே டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணி எல்லா ரெவன்யூமே நேரடியாக ட்ரெஷரிக்கு போகணும் அப்படின்னு ஆர்டர் போடப்பட்டது. இதையே ஒரு அறிவு கட்ட முட்டாள் சொல்றாரு, ஐயோ பார்ட்டிக்கு போன காசு இப்ப அரசுக்கு போகுதுன்னு. அப்படின்னா இது அரசு லஞ்சம் வாங்குதா? ஐயோ, இவெல்லாம் ஸ்கூல்ல போய் பாத்ரூமுக்குள்ளேயே தூங்கியிருப்பான் போல இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த 1600 கோடி ரூபாய் ஆட்சிக்கு ஒரு மாதத்திலேயே அரசு கஜானாவுக்கு வருவது அரசியல், அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்பவும் ரேரான ஒரு விஷயம். எந்த அரசாங்கமுமே இதுவரைக்கும் தொடாத ஒரு பொன்முட்டை கோழி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நான் தெளிவாக சொல்றேன். ஆனா இதெல்லாத்தையும் விடுங்க, அடுத்த நம்பர் தான் உண்மையிலேயே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. சிஎம் விஜய் போட்ட அதுக்கு அடுத்த ஆர்டர் தான் உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில் என்ன ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துச்சு, ரொம்பவும் டச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். 717 கடைகள், ஸ்கூல் பக்கத்தில் கோவில், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ் அப்படின்னு எல்லா முக்கியமான தலங்களின் பக்கத்தில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் பெர்மனன்ட் க்ளோசர். நல்லா புரிஞ்சுக்கணும். மதுரையில் மட்டுமே 290 கடைகள். இதனால் அரசுக்கு வந்த லாஸ் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு வருடத்துக்கு ரெவென்யூ லாஸ், வருமான இழப்பு 8000 கோடி ரூபாய். இது அரசாங்கமே ஒத்துக்குது. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வரைக்கும் நாம பார்த்த அரசியல் என்ன? காசுக்காக எதையும் விற்கிற ஒரு அரசியல். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் சொல்லுது 8000 கோடி ரூபாய் போனா போகட்டும், ஆனா ஸ்கூல் பக்கத்துல கடைகள் வேணாம். எங்க மக்கள் டெய்லி அமைதிக்காக போகக்கூடிய கோயில் பக்கத்துல கடைகள் வேணாம். தமிழ்நாட்டில் அரசியலின் ப்ரையாரிட்டிஸ் மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் மக்களுக்கான ப்ரையாரிட்டிஸ் மாறி இருக்கு. இது சின்ன விஷயம் இல்லை. கோயில் பாதுகாப்புக்காக அரசியல் செஞ்ச யாருமே இந்த விஷயத்தை இன்னும் கூட தமிழ்நாட்டில் பாராட்டல. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் இன்னொரு அசிங்கமான முகம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாஸ்மாக் ஆர்டர் முடிஞ்சதா? அடுத்தது ஜூன் 16ஆம் தேதி ஒயிட் பேப்பர். இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைமா நடந்த விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்லையே ஒயிட் பேப்பர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வெளியிட்டு இருக்காங்களே. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய மொத்த கணக்கு புத்தகத்தை பப்ளிக்கா மேச மேல வச்சாங்க. சரி, அது வச்சப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னது? லயபிலிட்டிஸ், கடன் 13.25 லட்சம் கோடி. இதுல
நேரடி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் டெட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடி. இந்த நம்பர்ஸ் பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே தெளிவாக அக்குவேறு ஆணிவேராக பிரிச்சு பேசியிருக்கோம். ஆனா அரசாங்கமே ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்ல ரொம்பவும் தெளிவாக, அதாவது ஆட்சி தொடங்கும் போதே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளவு தாங்க காசு இருக்கு அப்படின்னு மக்கள் முன்னாடி தூக்கி போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஒயிட் பேப்பருக்குள்ள ஒரு பெரிய புதிர் இருக்கு, ஒரு மிகப்பெரிய லைன் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியமான நம்பர். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்றேன். அதை நீங்க கேட்கும்போது இந்த அரசாங்கத்தின் அடுத்த 5 வருடம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துயரமான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேபினெட் அனௌன்ஸ் பண்றாங்க. 8 மினிஸ்டர்ஸ் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழக அரசாங்க வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான சமுதாய பிரிவுக்கு அப்படி ஒரு அமைச்சர் பதவி தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் எந்த கட்சியுமே கொடுத்தது கிடையாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலிலும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை தவிர பதவி அதிகாரம் என்பது வேற எந்த கட்சிக்குமே ஷேர் பண்ணப்பட்டது கிடையாது. அதையும் விடுங்க. இதோட சேர்த்து ஜூன் 5ஆம் தேதி கேபினெட்ல, அமைச்சரவையில, சட்டசபையில 436 ஸ்கீம்ஸ், வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷன் டாக்குமெண்ட் சிஎம் விஜய் ரிலீஸ் பண்றார். அதாவது திருக்குறளை அடிப்படையாக வச்சு 10 பில்லர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இது எப்ப நடந்தது? இதை பற்றி எந்த ஊடகமாவது பேசியிருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 436 ஸ்கீம்ஸ் இது ரொம்ப வேகமாக சைன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேருடைய, ஏதோ இவங்க மொத்த 436 ஸ்கீமையுமே அவ்வளோ நேரத்துலையும் டிஸ்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்காக இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து அதனுடைய ஃபண்டு, அதனுடைய பட்ஜெட் அலோகேஷன் எல்லாம் பார்த்தது மாதிரி, அது பல நாள் ஒர்க் பேக்ரவுண்டில், பல வாரம் பல மாதங்களாக நடந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கு வந்து அப்பப்போ சைன் போட்டு உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது தெரியாதா? ஒருத்தன் செக்கு போடுறவன் 13 நாளாக உட்கார்ந்து செக்கில் சைன் போடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எப்படி தயாரிக்கப்பட்டது தெரியுமா? இந்த 436 மக்களுக்கான ஸ்கீம்ஸை வந்து நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் அடிப்படையில் 10 பில்லர்ஸ் கிரியேட் பண்றாங்க. 10 பில்லர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 40 டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ், 40+ ஸ்கீம்ஸை வந்து ஒவ்வொரு பில்லர்லையும் கிளாசிஃபை பண்றாங்க. விவசாய கடன் 75,000 ரூபாய் வரைக்கும் வெய்வரை அப்ரூவ் பண்றாங்க. 700க்கும் மேல குத்கா கடைகளை வந்து சீல் பண்றாங்க. இதெல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு, வெரிஃபைடு. இது நிறைய பேர் பேசுறது இல்ல. உண்மை என்னன்னு நம்ம பார்ப்போம். நாம சொன்ன இது எல்லாத்தையும் தாண்டி 40 வருட போராட்டத்திற்கு பிறகு மலைவாழ் மக்களுக்கு பஸ் வசதி செஞ்சாங்க. அனைத்து தனியார் பள்ளிகளில் ஆண்டு கல்வி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட பள்ளிகளில் எவ்வளவு கல்வி கட்டணம் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பொதுப்படையாக அவங்களுடைய அறிவு பலகையில ஒட்டணும்னு ஒரு ஆர்டர். பள்ளி தொடங்குறதுக்கே வாங்கிய லஞ்சத்தை மொத்தமாக தடை செய்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மூடப்பட்ட அம்மா உணவகத்தில் உணவு தரத்தை உயர்த்தி அனைத்து இடங்களிலும் அந்த உணவகத்தை திறக்க வேண்டும் என்ற கட்டளை அதிகமான ஏடிஎம்கே தொண்டர்களை கவர்ந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பல ஆயிரக்கணக்கான ஏடிஎம்கே தொண்டர்களும் தலைவர்களும் தாவேகா பக்கம் சாரசாரையாய் நகர்வதற்கு இதுவும் ஒரு காரணம். உங்க எல்லாருக்குமே அது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம். ஆனா அதிமுக தொண்டர்களுக்கு தான் தெரியும், அவர்களுடைய அம்மா ஜெயலலிதாவை பற்றி யோசிக்கும் போது அம்மா உணவகத்துக்கும் அம்மாவுக்கும் அவர்களுக்குமான இமோஷனல் கனெக்ட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து டெண்டர்களும் ஆன்லைன்ல மாற்றப்பட்டது. யாரு என்ன பொய் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை மட்டும் பாருங்க. நான் தெளிவாக சொல்றேன். பெண்களுக்கு எதிரான கொலை குற்றம் தமிழ்நாட்டில் இப்போது பெரிய அளவில் குறைந்து சட்ட ஒழுங்கு உண்மையிலேயே கடுமையாயிருக்கு. அது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதிகமா இருக்கு, சும்மா வேணும்னு வேஷம் போடுறானுங்க. இவனுங்க காசுக்காக எதையுமே செய்வானுங்க. உண்மையா நான் சொல்றேன். சரி, அது போக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குவாரியாக போய் எந்தெந்த குவாரிக்கு லைசன்ஸ் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள குவாரியிலேருந்து கல்லும் சரி மண்ணும் சரி கேரளா ஆந்திரா அப்படின்னு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலுமே எத்தனை லட்சம் கோடிக்கான பண மதிப்புக்கான கல்லும் மண்ணும் குவாரியிலிருந்து கனிம வளம் நம்ம தமிழ்நாட்டின் நம்ம மக்களுடைய இயற்கை தாய் நமக்கு கொடுத்த கனிம வளம்
மற்றவர்களுக்கு எப்படி போயிருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கேட்டா நம்மளை அலைய வைக்கிறானுங்க. ஆனா நம்ம மொத்த தமிழ்நாட்டின் இயற்கை வளம் வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய ஊர்கள் வழியாக மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்கு. அது மொத்தமாக தடுக்கப்பட்டது. 300 புதிய அரசு பஸ். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை குறைக்க அவேர்னஸ் புரோகிராம் லான்ச் செய்ய முதல்வரே மாரத்தான் ஒன்றில் ஓடி காட்டிய உதாரணம். ஆனா அதுலயும் இந்த டிஎம்கே கண்டுபிடித்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அது எப்படி தமிழும் ஆங்கிலமும் கலந்து எழுதலாம்? இட் இஸ் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் இருமொழி கொள்கை தானே. ஹிந்தியில தானே எழுதக்கூடாது, 2 மொழி கொள்கைக்குள்ள தானே அது இருக்கு. விவசாய கடன் 75,000 ரூபாய் தள்ளுபடி. அதாவது பெண்களை பேசிய முக்தார், பெண்களை ஆபாசமாக அசிங்கமாக பேசிய முக்தார் கைது. இதை கூட நம்ம வடிவேல் சொல்வார்ல, என்னையா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு. அதாவது முக்தாரை கைது பண்ணப்ப ஒன்று பேசுறவனுங்க அவனை மாதிரியே பேசுன இன்னொருத்தனை கைது பண்ணா வேற ஏதாவது பேசுறானுங்க. சரியா? சரி, இது எல்லாத்தை விட முக்கியமானது, ஒரு இடத்தில் கூட ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நீங்க காலையில் எந்திரிச்ச இந்த நேரம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பல அலுவலகங்களில் ஆபீஸ்ல ரைட்ஸ் நடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் மோதிரம் திட்டம் 784 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீடு. அது நல்லதா கெட்டதான்னு எங்கிட்ட கேட்டா அது நல்லது இல்லதான். ஆனா பாவம் அவர் அந்த மனுஷன் சிஎம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள்னா அப்படியே உயிரெல்லாம் விடுறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள்னாலே அப்படியே உயிரை விட்டுடுறாரு. இவனுக்கு பஸ்ல ஒரே ஒரு டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு, உனக்கெல்லாம் ஃப்ரீயா தானே டிக்கெட் தராங்க, போ ஏறு போ, இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்து அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசு கடந்த ஆட்சி கடந்த தலைவர்களுக்கு மத்தியில பெண்கள்னா தன்னுடைய சதையும் ரத்தத்தையும் கொடுக்கிற மாதிரி எப்பவுமே இமோஷனல் ஆயிடுறாரு, எப்பவுமே உயிரை விட்டுடுறாரு. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெண்களும் அதுக்கு பதிலாக சிஎம் விஜய் அண்ணா அப்படின்னாலே உயிரை விட்டுடுறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஓகே, இதுதான் நாம இன்னைக்கு வீடியோல அந்த பாசிட்டிவ் செக்மெண்ட். இதுவரைக்கும் வெறும் 30 நாட்கள்லயே ஒரு அரசால இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிற உண்மைகள். ஓகே, அடுத்த செக்மெண்ட் பார்ப்போமா? இதுதான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான பகுதி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பேச போறது கன்னியாகுமரியில கப்பல் கட்டும் தொழிலகம் 30,000 பேருக்கு வேலை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. கப்பல் கட்டும் தொழிலகம் உண்மைதான் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்க வருது? கன்னியாகுமரியில வருது அப்படிங்கிறது வந்து ஒரு திரிக்கப்பட்ட செய்தி. அது தூத்துக்குடியில வருது. இது எப்போ சைன் ஆச்சு? செப்டம்பர் 2025. ஸோ யார் காலத்துல? முந்தைய அரசாங்க காலத்துல. அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் அதே மாதிரியே ஒரு 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் மேசகான் டாக் அப்படின்னு ஒரு 15,000 கோடி ரூபாய், மொத்தம் 30,000 கோடி ரூபாய். உண்மை, 55,000 பேருக்கு வேலைன்னு அப்பவே மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஆனா அது அவங்க பண்ணதுதான். ஆனா தாவேக ஆட்சியில சிஎம் விஜய் ஆட்சியில என்ன சாதனை இருக்கு தெரியுமா? இது ஒரு பழைய கட்சி போட்ட திட்டம் அப்படின்னு கேன்சல் பண்ணல. அது தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே நல்லது. அப்படி ஒரு மனநிலை இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஊழல் இல்லா தமிழகமாக மாறிடுச்சு அப்படின்னு இப்போவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் கொலை குத்தங்கள், குழந்தைகளுக்கான கொலை குத்தங்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி 60 நாள்ல ஒரு ஸ்டேட்டுடைய கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஊழல் இல்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வெறும் 60 நாட்கள்லயே கிடைக்காது. 50 வருடம் கழிச்சு மக்கள் தரணும் அந்த சர்டிபிகேட். காமராஜர் காலத்துல அரசாங்கம் எப்பவுமே செல்ஃப் பிரைஸ் பண்ணாத ஒரு ஆட்சியாக இருந்தது. பண்ணதா சொல்லுங்க? அப்படி பண்ணதாக எப்பவாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் எப்படி அப்படிங்கிற அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய ஸ்டைலுக்கே எதிராக நாம நடக்கக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த ஒயிட் பேப்பர் நம்பர் நான் உங்ககிட்ட தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன்ல, ப்ராமிஸ் பண்ணேன்ல, அதாவது 1.25 லட்சம் கோடி. இதுதான் தமிழக அரசு ஒரு வருடத்துல சேலரி, பென்ஷன், கடனுக்காக வட்டி, இந்த 3க்கும் மட்டுமே தமிழக அரசு இப்ப கட்டுற காசு 1.25 லட்சம் கோடி ரூபாய். அரசுக்கு வர்ற ரெவென்யூல இது எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியுமா? 64.4%. அர்த்தம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சதுன்னா இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதாவது அரசுக்கு வரக்கூடிய 100 ரூபாய், அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வந்தா அதுல 64 ரூபாய் அந்த பணம் கையில வர்றதுக்கு முன்னாடியே கமிட்டட். நம்ம இந்த சம்பளத்திலேயே இஎம்ஐ ஓடுதுல, அது மாதிரி அவன் பேங்க்லயே எடுத்துக்குவான்.
சம்பளம் பேங்க்ல விழுதா அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே அவன் எடுத்துருவான். அந்த பணம் நம்ம கையில் வந்ததா வரலையான்னு நமக்கே தெரியாது. அது மாதிரி அரசுக்கு வரக்கூடிய 100 ரூபாய் வருமானத்தில் 64 ரூபாய் கையில் வர்றதுக்கு முன்னாடியே கமிட்டட் ஆயிடும். மிச்சம் 36 ரூபாயில தான் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட்ஸ், அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஓடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஓடணும். ஒயிட் பேப்பருடைய சொந்த வார்த்தையில் சொல்லணும்னா கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரவுடிங் அவுட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல இருந்த ரியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க ஒயிட் பேப்பர் காப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இது மாதிரியான இந்த 64 ரூபாய் சொல்றோம்ல அந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரவுடிங் அவுட் டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங், அதாவது ஒரு மாநிலம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டிய செலவை ஏற்கனவே இவங்க பண்ண தப்புக்கான செலவுகள் கிரவுட் பண்ணுது அப்படின்னு. இந்த 36 ரூபாய்க்குள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் தாவேக்காவுடைய எல்லா ப்ராமிசஸுமே நிற்கணும். 2500 ரூபாய்க்கான மகளிர் திட்டம் இன்னும் அதுக்கான டேட் கிடையாது. 4000 ரூபாய் வேலையில்லா இளைஞர்களுக்கான உதவி இன்னும் அதுக்கான போர்ட்டல் கிடையாது. விவசாய கடன் பற்றி கேம்பெயின்ல சொன்னது 5 ஏக்கருக்கும் கீழே இருக்கவங்களுக்கு ஃபுல் வெய்வர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப டெலிவர் ஆயிருக்கக்கூடியது வெறும் 75,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான். நாம இப்ப இதுவரைக்கும் விலைக்கு சொன்னதுக்கு இவங்க கேம்பெயின்ல சொன்னதுக்கும் இப்ப கொடுத்துருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்பவுமே மறக்க வேண்டாம், மறைக்கவும் வேண்டாம். வெளிப்படையாக சொல்லிட்டு மக்கள் கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டு டைம் லைன் கேட்கணும். ஆனா அப்படிதான் கேட்கறாங்க. பட் நான் சொல்றது உண்மையா சொல்லணும். கை தட்டுறது மட்டும் நம்ம வேலையா இருக்கவே கூடாது. கணக்கு கேட்கறது தான் நம்ம வேலை. அப்புறம் ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே மறக்காதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரசாங்கம் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறதே ஒரு கத்தி முனையில நிற்கிற மாதிரி நிற்குது. 120 சீட் சப்போர்ட், மெஜாரிட்டி லைன் வந்து 118. அப்படின்னா வித்தியாசம் வெறும் 2 சீட். 7 பை எலெக்ஷன் வர்ற வழியில இருக்கு. ஒவ்வொரு பை எலெக்ஷன் ரிசல்ட்டுமே இனிமே இந்த அரசாங்கத்தின் ஆயுள் கணக்கு மாதிரி. அதனாலதான் எக்ஸாஜுரேட் பண்றதும் ஒரு வகையான ஆபத்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை எலெக்ஷன் கேம்பெயின்ல அதெல்லாம் திரும்பி வந்து இந்த அரசு குத்தும். அதனாலதான் ஒரு அரசியல் நுணுக்கத்துடன் இப்ப இந்த தாவேக அரசு செயல்படுது. அதிமுக கட்சி நண்பர்களை தாவேக்கால சேர்க்கக்கூடிய வேலை நடக்கல. அதுவும் இந்த அரசியல் நுணுக்கத்துல ஒண்ணுதான். இவனுங்களையே நம்பி இந்த திருமாவளவன் மாதிரியான ஆட்களை வந்து நம்பவே முடியாது. ஒரு சீட்டை கொடுத்துட்டு 14,000 டிமாண்ட் வைப்பாரு, 14,000 ரெஃபரல் கொண்டு வருவார், 14,000 இந்த இதை பண்ணுங்க இது எனக்கு தெரிஞ்சு அப்படி 1,00,000 விஷயம் பண்ணுவார் இந்த திருமாவளவன். அது மட்டும் இல்ல, டிஎம்கே கட்சியில யாரையாவது பார்வைக்கு இல்லாத இடத்துல நிற்கும் போது ஒரு மாதிரி பேசுவாரு. அப்படியே அனல் பறக்கிற மாதிரி நெஞ்சு வெடிக்கிற மாதிரி பேசுவாரு. ஏதோ ஒரு தூரத்துல தொல்லையில் அங்க ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு கார்னர்ல ஏதோ ஒருத்தன் பார்வைக்கு டிஎம்கே கார மாதிரி இருக்கிறானே அப்படின்னு இருந்துச்சுன்னா திருமாவளவனுடைய குரலே மாறி போயிடும். அப்படியே உள்ளாடி ஒரு ஆட்டம் காட்டுவாரு. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்பி ஆட்சி நடத்த முடியாது. தமிழர்களே, நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் கேட்கிறேன். சிஎம் விஜய் மாதிரி ஒரு இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாம இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்யணும், இன்னும் இதை விட அதிகமாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு அவா உங்களுக்கு இருக்குதுன்னா ஆட்சி நடக்கணும்ல. அதுக்கு இந்த திருமாவளவன் மாதிரியான ஆட்களை மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஸோ அதிமுக கட்சியில் உள்ளவங்க வர்றாங்க அப்படின்னா நான் சொல்றேன், கண்டிப்பாக அது குதிரை பேரம் கிடையாது. அவங்க வந்து தே ஆர் இன்ஸ்பயர்டு பீப்புள். இன்ஸ்பயர்டு பீப்புள்னா இந்த எடப்பாடி பழனிசாமி இது மாதிரியான ஒரு சரியான தலைமை இல்லாத இடத்துல இருந்து மண்ணாங்கட்டி மாதிரி சாகிறத விட ஏதோ ஒரு நல்ல ஆட்சி நடக்கிற மாதிரி லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில வர்றவங்க. அது மட்டும் இல்ல, அப்படி அவங்க வரும்போது அதனால தாவேகா கட்சிக்கும் சிஎம் விஜய் அவர்களுக்கும் எவ்வளவோ பெரிய பலன்கள் இருக்கு. சும்மா கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி. ₹1 செலவு இல்லாம அவங்க வர்றாங்க, சேர்த்துக்குவோம், நம்ம அரசு பலமாகும். சிம்பிள். திருமாவளவன் மாதிரியான ஆளை நம்ப வேண்டாம். அதுக்காகவே இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. உண்மையாகவே சொல்றேன். ஆனா நீங்க வாங்க வந்து நீங்க எங்க மாதிரியான கல்ச்சர் ஆட் ஆயிருக்கணுமே தவிர சும்மா தேவையில்லாம உங்களுடைய ஓல்டு கல்ச்சர் ஃபிட்டா இருக்கக்கூடாது. கல்ச்சர் ஆடுனா வந்து நாங்க எப்படி தமிழ்நாட்டை அணுகிறோமோ, தமிழ் மக்களை அணுகிறோமோ, அது மாதிரி நீங்க அணுக பழகிக்கணும். நீ இதுவரை செஞ்ச தப்பு, உன் மேல இருக்கக்கூடிய எல்லா வண்டவாளம் தண்டவாளத்தையும் விட்டுட்டு உன் பழைய செருப்பை வெளியே கழட்டு போட்டுட்டு உள்ளவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஓட்டிங் வைப்போமா? இந்த 60 நாளுக்கு நீங்க தர்ற மார்க் என்ன? ஆப்ஷன் ஏ 10க்கு 8 அப்படின்னா நல்லா போகுதுன்னு அர்த்தம். 10க்கு 8 மார்க்னா நல்லா போகுதுன்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ உங்க ஓட்டை போடுங்க. ஆப்ஷன் பி 10க்கு 6 டைரக்ஷன் சரி ஆனா ஸ்பீடு பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்ஷன் பி போடுங்க. ஆப்ஷன் சி
10க்கு 4. இவங்க பேச்சு தான் அதிகம், ஆனா ஆக்ஷன் கம்மி. அதுதான் ஆப்ஷன் சி. 10க்கு எத்தனை மார்க்கு? 4. ஆப்ஷன் டி. ஜட்ஜ் பண்றதுக்கு இது ரொம்ப ஏர்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஓட்டு போட்டவங்களா இருங்க, ஓட்டு போடாதவங்களா இருங்க. ஜட்ஜ் பண்றதுக்கு இது ரொம்ப ஏர்லி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்ஷன் டி போடுங்க. ஏ 10க்கு 8, பி 10க்கு 6, சி 10க்கு 4, டி இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியாது. திஸ் இஸ் டூ ஏர்லி, ப்ளீஸ் ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த கடைசியா அந்த காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் கம்பேரிசன் அதை பார்ப்போமா? பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் 9 வருடம் ஆட்சி பண்ணார். அவர் ஆட்சியை விட்டு போகும்போது அவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? சொந்த வீடு கூட கிடையாது. அவர் காலத்தில் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலத்தில் திறந்தது ஸ்கூல்ஸ், கட்டினது டேம்ஸ், கொண்டு வந்தது ஃபேக்டரிஸ். அது ஒரு 60 நாள் லிஸ்ட்ல அது எல்லாத்தையும் சேர்க்கவே முடியாது. 3285 நாள் தவம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களின் தவம் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 3285 நாட்களுக்கான ஆட்சி. காமராஜர் கம்பேரிசன் அப்படின்னு எப்பவுமே போஸ்டர்ல போடாதீங்க. அதை ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க. அது தாவேகா கட்சியின் ஆதரவாளர்களா இருக்கலாம், சிஎம் விஜய் அவர்களை உயிருக்கு உயிராக நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கவங்களா இருக்கலாம். காமராஜர் அவர்களை, பெருந்தலைவர் காமராஜரை கம்பேரிசன் அப்படின்னு போஸ்டர்ல போடாதீங்க. உங்களுடைய டார்கெட்டா வச்சுக்குங்க. அந்த கம்பேரிசன், பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிற கம்பேரிசன் ஒரு நாள் உண்மை ஆகணும்னா அது சும்மா ஒரு ஃபேன்ஸ், ரசிகர்கள், எங்களுக்கு தாவேகாவை ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு சிஎம் விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்ல அது வராது. அரசாங்கம் பில்டு பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அரசாங்கம் உருவாக்கக்கூடிய புதிய வருங்கால தலைமுறைகள், அரசாங்கம் உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், அரசாங்கம் உருவாக்கக்கூடிய ஏஐ இன்னோவேஷன்ஸ், அரசாங்கம் உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அரசாங்கம் அளிக்கக்கூடிய போதை, அரசாங்கம் அளிக்கக்கூடிய வேலையில்லா நிலைமை, இதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் டெலிவர் ஆகக்கூடிய விஷயத்துல தான் வருமே தவிர அவங்க செய்யக்கூடிய ப்ராமிஸ்ல வராது. ஒவ்வொரு அரசும் செய்யக்கூடிய டெலிவரி எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் வரும். காமராஜரே, பெருந்தலைவர் காமராஜரே சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை. என்ன சொன்னார் தெரியுமா? ஆகட்டும் பார்க்கலாம். இதுதான் அவருடைய ஃபேமஸான வார்த்தை. பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன வார்த்தையே ஆகட்டும் பார்த்துக்கலாம். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னம்னா, பேசாம விஷயத்தை செய். எந்த விஷயமே பண்ணும்போது பேசாம விஷயத்தை செய். ரிசல்ட் பேசும். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு 60 நாள் ஆச்சு. நம்ம காமராஜர் அவர்களை கம்பேர் பண்ணணும்னா இன்னும் 1765 நாள் இருக்கு. ஸோ ஆகட்டும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் ஐக்கான போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோக்கள் லைவ் இப்படி வந்ததுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக 100 days ஸ்கோர் கார்டில் ஆடிட்ல நம்ம சந்திப்போம். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கமெண்ட்லேயே நீங்கள் இதை தெளிவாக சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.